இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மத்திய அரசின் மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிருஷ்ணகிரி தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்த சொற்களை கருப்பு மை கொண்டு அழைத்து தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரதீப் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ஷினி. தமிழகம் முழுவதும் மத்திய அரசின் இந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்த்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் கூட்டணி கட்சிகள் இணைந்து இன்று இந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்ற திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கிருஷ்ணகிரி தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அப்போது மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் தமிழ் வாழ்க என்ற கோஷமிட்டும் தமிழக அரசுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தபால் நிலையம் முன்பு வைக்கப்பட்டிருந்த அட்டையில் இந்தி வாசகத்தை கருப்பு மை கொண்டு திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சிகள் அழைத்து தமிழ் வாழ்க என்ற முழக்கம் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.